கோல்டு லோன் ஆர்பிஐ ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கோல்டு லோன் ஏன் இந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான growth வளர்ந்தது? தங்க விலை உயர்ந்தது ஒரு முதல் காரணம். 2வது இந்த ஒரு லோன் மட்டும்தான் நம்ம கடன் வாங்கினதுக்கு அப்புறம் மாசம் மாசம் இஎம்ஐ கட்ட தேவையில்லை. இதுல கவர்மெண்ட்க்கும் சரி ஆர்பிஐக்கும் என்ன ஒரு பெரிய பிளஸ் இந்த கோல்டு லோன்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா பணப்புழக்கம் அதிகமாகும். இது நிறைய பேருக்கு வந்து தெரியாது. அதாவது என்னன்னா தங்கத்துல போய் பணம் வந்து லாக் ஆகும். எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா தங்கம் வந்து அதுல போய் மணி வந்து பிளாக் ஆகும், ஐடியலா மாறிடும். ஸோ பட் இப்ப அந்த நகை மறுபடியும் வந்து லெண்டிங்ல நகை கடனா மாறும்போது பணப்பழக்கம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பட் இதுல இப்போ ரெஸ்ட்ரிக்ஷன் ஆர்பிஐ எடுத்துட்டு வந்ததுக்கு ஒரு ரீசன் என்ன அப்படின்னா கோல்ட் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆனது ஒரு முக்கியமான காரணம். 75% நகை கொடுக்கும் லோன் கொடுக்கலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்காங்க. கடந்த லாஸ்ட் 1 மந்தோட கோல்ட் பிரைஸ் ஆவரேஜா வச்சு கொடுக்கணும்னு கொடுத்துருக்காங்க. தங்கம் என்னோடது தானா அப்படின்றதையும் வெரிஃபை பண்ணணும், கோல்டோட பியூரிட்டியை வெரிஃபை பண்ணணும்ன்றதையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. நான் லோன் வாங்க போறோம் அப்படின்னா என்னோட கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை வந்து ரெக்கார்ட் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல கோல்டு பார் கோல்டு காயினுக்கு இனி வந்து கடன் இல்லை அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. இன்னொரு விஷயம், என்னோட இன்கம் ப்ரூஃபும் சப்மிட் பண்ணணும்ன்றதையும் கொடுத்துருக்காங்க. பட் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. ஸோ இந்த நகை கடனை பத்தின உங்களோட ஃபீட்பேக்கை நீங்க கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.